என்ன அது தட்டோட வந்துட்டு போறாங்க? உங்க சிந்தா என் கழுத உன் தங்கச்சி, சின்ன தங்கச்சி. அம்மம்மா பெரிய காலுக கள்ளி, சின்ன காலுக பூர்ச்சி போய் நிக்கிறாளுங்க. அழாத தாய், அழாதம்மா. எங்களுக்கு கல்யாணமே ஆகாட்டியும் பரவாயில்லை கண்ணு. வரவங்க கிட்ட எல்லாம் நீ அவமானப்பட வேண்டாம். காலம் பூரா நாங்க இப்படி எடுத்துட்டு போயிடுறோன்னு அப்படி சொல்லாத தாய். சாப்பிடுங்க மாமா. பெரியவ தான் செத்தாலும் தன் பொஞ்சாதி பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆம்பளையை தான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா தன் குடும்பமே சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, தான் மட்டும் சுகமா இருக்கணும்னு நினைக்கிற அப்பனை இங்கதான் நான் பாக்குறேன். அட ஆறாவன் நேரம் கட்ட நேரத்துல இன்னும் 10 பொண்ணு பெத்தாலும் கட்டி கொடுக்க என்கிட்ட பணம் காசு இருக்கு. இந்த மாப்பிளை போனா என்ன, வேற மாப்பிளை பாரு. நீ ஒரே பொஞ்சாதியோட வாழ்ந்து 20 பொண்ணுங்களை பெற்றிருந்தாலும் எல்லாரையும் ஒழுக்கமா கட்டி கொடுத்துக்க முடியும். நீ பல கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் இந்த குடும்பத்தை ஒரு பொண்ணை கட்டிட்டு போறதுக்கு எந்த மாப்பிள்ளை வரமாட்டேங்கிறா. அட அவனுங்க மடப்பயலுங்க. ஒரு பொண்டாட்டியோட வாழ்ந்துவேன் அப்படின்னு அள்ளிட்டு போயிட்டான், என்ன மாதிரி வாழ்ந்துவேன் அப்படின்னு அழிஞ்சு போயிட்டான். தசரத ஒருத்தியோட இருந்திருந்தா ராமன் காட்டுக்கு போய் கஷ்டப்பட்டிருக்க மாட்டான். ராவண ஒருத்தியோட இருந்திருந்தா இலங்கை அழிஞ்சிருக்காது. கோவல ஒருத்தியோட இருந்திருந்தா மதுரை எரிஞ்சிருக்காது. நீ ஒருத்தியோட இருந்திருந்தா என் தங்கச்சி மாடுகள்லாம் மூலையில உட்கார்ந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்காது. இல்ல என் உடம்புல தெம்பு இருக்கு, நான் எத்தனை பொண்டாட்டி வேணா கட்டிக்குவேன். ஆடு மாடு நாய் பன்னிங்கெல்லாம் கூட தான் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் பல ஜோடிகளை சேர்த்துக்குது, பல குட்டிங்களை போட்டுக்குது. அதுவா வாழ்க்கை? பொஞ்சாதிக்கு உடம்ப கொடுக்கறது வாழ்க்கை இல்லையா, மனசை கொடுக்கறது தான் வாழ்க்கை. கடவுள் ஒரு மனசை தான் கொடுத்திருக்கான், அதை ஒருத்திக்கு தான் கொடுக்க முடியும், ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் இருக்க முடியும். சரிடா, நீ ராமனா இருந்துட்டு போ, நான் வேணாம் நான் சொல்றேன். நான் உங்க அப்ப தசரதா வாழ்ந்துட்டு போறேன். உன்னை அப்பன்னு சொல்றது எனக்கு கேவலமா இருக்கு. அடி செருப்பால நாய, அப்படி கேவலப்பட்ட வீட்டுல நீ ஏண்டா இருக்கணும்? வெளியே போடா. எல்லா காரியத்தையும் முன்னால நின்று நடத்தி வைக்கிற மூத்த பிள்ளைய இப்படி பொசுக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிவிட்டியாலே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? பேசாம போறியா இல்ல உன்னையும் தாலி அறுத்து வெட்டி விட்டுட்டுமா? இவ்வளவு காலம் பொறுமையா இருந்த புண்ணியவதியவே தாலி எடுத்துக்கிட்டு விரட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க மட்டும் எதுக்காக இங்க இருக்கணும்? நாங்களும் எங்க பிள்ளையோட போறோம். வாக்கா போலாம். ஏற்கனவே அப்பாவனால பல தடவை தங்கச்சிங்க கல்யாணம் தரப்பட்டு போச்சு. இப்ப நீங்க எல்லாரும் வீட்டை விட்டு என் கூட வந்துட்டா புருஷனை விட்டுட்டு போனவங்க பிள்ளைங்களும் அப்படித்தான் இருக்கும்னு அதை காரணம் காட்டி என் தங்கச்சிங்க கல்யாணம் நின்று போயிடும். என்ன கஷ்டமா இருந்தாலும் நீங்களும் அங்கதான் இருக்கணும். அதான் அண்ணே, நானும் கூட வரேன். எங்களையும் கூட்டிட்டு போயிருக்கண்ணே. அவனை நம்பியா போறீங்க? அவனை நம்பி போனீங்க, அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும். சொத்து பத்து இருந்து என்னடா பண்ணுவே சோம்பேறி நாயே? அதை கட்டி காக்குறதுக்கு என் பேரை மட்டும் இல்லைன்னா நீ சோத்துக்கு சிங்கி அடிக்கணும்டா. ஐயா மாணிக்கம், ஐயா மனசுக்கு இருக்கிற இடத்துக்கு போலாம். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க வாங்க சாமி. கொஞ்சம் இரியா பார்த்தா விருமாண்டி, இப்ப போறேன் என்ன சொல்லாத.
வந்து உன்னை வெட்டியே புடுவேன். பையனுக்கு நான் சித்தப்பேன். அவங்க அப்ப நிலத்து மேல கடனை வாங்கி வச்சுட்டு போய் சேர்ந்துட்டாரு. ஆத்தாலும் சுகமெல்லாம் படுத்த படுக்கையா கிடக்குது. கண்ணோட கருத்தோட பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துப்படணும்னு ஆசைப்படுது. பையன் கடனை அடைச்சு போட்டுதான் கல்யாணத்தை பண்ணிக்க வேணும் ஒரே படியா இருக்கான். அதனாலதான் உங்ககிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இல்லைண்டா உங்க குணத்துக்கு சல்லி காசு கூட வாங்காம பொண்ணு கட்டிட்டு போயிருவோம். மாணிக்கா, இங்க வந்துட்டு போயா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். என்ன பார்த்தா? வாயா. அவங்க பாட்டுக்கு 25,000 ரூபாய் கேக்குறாங்களே, அம்புட்டு பணத்துக்கு நாம எங்கயா போறது? அப்பத்தா மாப்பிள்ளை பையனை பத்தி விசாரிச்சு பார்த்தேன். ரொம்ப நல்ல மாதிரின்னு சொல்றாங்க. எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதான். நிலத்தை மீட்டு கொடுத்துட்டா அவர் மனசு நிம்மதியா இருக்கும்ல. அவர் நிம்மதியா இருந்தா தான் தங்கச்சி சந்தோஷமா வச்சுக்க முடியும். அதனால என்ன கடன் பட்டாலும் சரி இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும் அப்பத்தா. அது சரியா, கல்யாண வயசுல இன்னும் 7 பொண்ணுங்க இருக்கு. ஒருத்திக்கு மட்டுமே இம்புட்டு கடன் பட்டீங்கன்னா மத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் என்னையா பண்ணுவ? அப்பத்தா என்ன பேசுற நீ? இது பவுன் காதல் விழுந்தா அது மனசு எவ்வளவு வேதனைப்படும். அது கண்ணுக்கெல்லாம் என்னால தாங்கிக்க முடியுமா? இந்த பண விஷயமா எதுவும் வந்துட்டு பேசிக்காத. மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன? வேண்டாம். நல்ல குறும்பாடு தாயி, நல்லா இருக்கும், சாப்பிடுங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், கவிச்சி வேண்டாம். நீங்க சாப்பிடல? அவன் தம்பி தங்கச்சிங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிடுங்க. இவ்வளவு நேரமா எல்லாரும் என்ன அன்பா கவனிச்சுக்கிட்டீங்க. ஆனா நான் யாரு என்னன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. என் பேரை மாணிக்கத்து கூட வந்தா அது வைரமா தான் இருக்கும் தாயி. போயிட்டு வரேன். போயிட்டு வாத்தா. எங்க கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. இது என்ன கோயில்? கன்னியம்மா கோயில் தாய். ரொம்ப சக்தி உள்ள தெய்வம். நாம மனசுல உன்னை நினைச்சு வேண்டிக்கிட்டு இங்க விளக்கேத்தி வச்சு அது என்ன தீர்ற வரைக்கும் அணையாம எரிஞ்சதுன்னா நம்ம வேண்டிக்கிட்டது அப்படியே நடக்கும் தாய்.